ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ரம்யா வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, நான் இனிமேல் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணி லன்ச் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றையிலேருந்து அந்த மாதிரி தான் லன்ச் ரெடி பண்ண போகிறேன். முட்டை வேக வச்சு மசாலாலாம் புரட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலையில் பிளாக் சன்னா வேக வச்சு தாளித்து அதை சாப்பிட்டோம். அதனால் அதிலேருந்து கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை நல்லா முட்டை தேங்காய்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் அதிகம் சேர்க்கலை, கம்மியாக சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பையனுக்காக கொஞ்சம் குழம்பு வச்சுட்டேன். அவனுக்கு மட்டும் கொஞ்சம் ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்த பிறகு தான் அவனுக்கு தேவைப்படும். ஒருவேளை நைட்டுக்கு தோசை அந்த மாதிரி ஊற்றுறா இருந்தாலும் நம்ம குழம்பு வேணும்ல, அதனால் கொஞ்சம் காரக்குழம்பு வச்சுட்டேன். இதெல்லாம் தான் அவருக்கும் பேக் பண்ணிவிட்டு நானும் லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஈஸ்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த வாரம் கண்டிப்பாக காசிமேடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இனிமேல் அடுத்த வாரம்லாம் கட்டில் வந்துடும் உங்களுக்கு. அதனால் யாராவது போயிருந்தீங்கன்னா என்ன மாதிரியான மீன்கள் வந்துட்டுருக்கு, ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் எழுதுங்க. ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.